உடல்ல தொடர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு, சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு, ரத்த கொழுப்பு அதிகம் சேராமல் தடுப்பதற்கு, இப்படி பல வகையிலும் இந்த கண்டிப்பா சொல்றீங்க. நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொன்ன மாரி, கருவேப்பில நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறனால அதோட அருமை தெரியாமயே போயிருது. எதுவுமே ஈஸியா கிடைச்சா அதோட அருமை தெரியாது தானே! இப்போ இந்த கருவேப்பில ரைஸை இந்த மாரி ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் குடுத்து பாருங்க. கருவேப்பில போட்டிருக்கிறதே தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது கிரீன் ரைஸ்ன்னு சொல்லி குடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. இதுக்கோட அளவுகள் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அரைச்சு நல்லா தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதோட முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்ல கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வடித்து வச்சிருக்க சாதம், லெமன் ஜூஸ், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்து க்ரீன் ரைஸ்ன்னு சர்வ் பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும். அப்புறம் எத்தனை பேர் நான் நிறைய கருவேப்பிலை சாப்பிடுவேன், அதனால எனக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அணிஞ்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.